வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி டைம்லெஸ் விஸ்டம் தமிழ் சேனல். இரவு ரொம்ப இருட்டா, ஆழமாக, எந்த இரைச்சலும் இல்லாமல் அமைதியாக நிசப்தமாக இருக்குது. இந்த நேரத்தில் நமக்குள்ளே இருந்து விதவிதமான குரல்கள் கேட்கும். அது வேற யாரும் இல்லை, நம்ம மனசு தான். பகல் நம்மளை ரொம்ப பிஸியாக ஓட வைக்கும். ஆனால் இரவு நம்மளை பிடிச்சு நிறுத்தி ஒரு ஆசிரியரை போல பல கேள்விகள் கேட்கும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான விடைகள் கிடைக்கலன்னா அடுத்த நாள் இந்த கேள்விகள், குழப்பங்கள், சந்தேகங்கள், நமக்கு நம்ம மேலே இருக்கிற இன்செக்யூரிட்டிஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய மூட்டையாக நம்ம முதுகில் சுமந்துக்கிட்டு போகணும். இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த பாரங்களை சுமந்துக்கிட்டு போகும்போது ஒரு நாள் வலி தாங்க முடியாமல் உடஞ்சி விழுந்துடுவோம். இதை சரியான முறையில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் வாழ்க்கையை ஸ்மார்ட்டாக, புத்திசாலித்தனமாக வாழலாம். பேரரசர் மார்க்கஸ் அரேலியஸை சுற்றி பல ராஜதந்திரங்களும் சூழ்ச்சிகளும் போர்களும் நிறைஞ்சி இருக்கும். அதனால் மனசை அமைதிப்படுத்துறதுக்கு இந்த 7 ஸ்டெப் நைட் ரொட்டீனை அவர் ஃபாலோ பண்ணார். இன்ஃபேக்ட் அவர் வாழ்க்கை முழுவதுமே கடைபிடிச்சிருக்காரு. இந்த 7 சீக்ரெட்ஸையும் இப்போ நாமளும் தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, எலிமினேட் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. வெளியுலகத்தோட தொடர்பை துண்டிக்கிறது. நாள் முழுசும் நமக்கு வர கால்ஸ், மெசேஜஸ், இமெயில்ஸ், இது எல்லாத்துலேருந்தும் மணிக்கணக்காக சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் பார்க்குறதுலேருந்தும் நம்ம ஒரு ஓய்வு எடுத்துக்கிட்டு இந்த வெளியுலகத்தோட எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் நம்ம கூட நாம மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். யோசிச்சு பாருங்க. காலையில் கண் விழிக்கும் போதே நோட்டிஃபிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. அந்த முழு நாளுக்கான மீட்டிங்ஸ், டெட்லைன்ஸ் எல்லாமே ஆக்கிபைடாக பரபரப்பாக நம்மளை வைக்குது. இதனால தான் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இரவு நேரங்களில் சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்ணுறதையும் வீடியோ கேம்ஸ் விளையாடுறதையும் முடிவே இல்லாமல் பண்ணுறோம். நமக்கும் இதுதான் சந்தோஷத்தை தருதுன்னு நம்புகிறோம். ஆனால் மார்க்கஸ் அரேலியஸ் இது எல்லாத்துலேருந்தும் நம்மளை நாம் டிட்டாச் பண்ணிக்கிட்டு, அதாவது துண்டிச்சுக்கிட்டு, நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்கணும்னு சொல்கிறாரு. இதை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வழி என்னென்னா மைண்ட்ஃபுல் மெடிடேஷன், அதாவது ஒரு ஆழமான தியானம். தூங்குறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி வெளிச்சம் குறைவான இடத்துல தியானம் பண்ணணும். மக்கள் கிட்ட இருந்தும் டெக்னாலஜி கிட்ட இருந்தும் நாம் எடுத்துக்கிற ஒரு சிறிய விடுமுறை இது. இந்த மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் வந்து போகும். அதை எல்லாத்தையும் ஒன்றும் பண்ணாமல் சும்மா கவனிச்சாலே போதும். நாம யாரு, நமக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த அமைதி நிலை தான் ஸ்டில்னஸ்னு சொல்றாங்க. இது கூடவே மூச்சு பயிற்சியையும் சேர்த்துக்கிட்டா நம்மளால மனசை ஒருநிலைப்படுத்த முடியும். நம்பர் 2, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். உடற்பயிற்சி பண்ணுறது 6 பேக்ஸ் வச்சு ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கோ மற்றவங்க நம்மளை பார்த்து அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கோ தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். உடற்பயிற்சி அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. நல்ல ஆரோக்கியமான ஃபிட்டான உடலால் தான் ஆரோக்கியமான மைண்டை கொடுக்க முடியும். நல்ல உடற்பயிற்சி பண்ணும்போது தான் நம்ம மூளையிலேருந்து என்டார்ஃபின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. இது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி மகிழ்ச்சியை கொடுக்குது. இந்த ஹார்மோன் ஒரு இயற்கையான பெயின் கில்லரா நம்ம உடம்புல ஏற்படுற வலியை மூளைக்கு போகாம பார்த்துக்குது. இதனால தான் உடற்பயிற்சி செய்யும்போது கை கால்கள்லையோ உடம்புல வேற இடங்கள்லையோ வலி ஏற்பட்டாலுமே அந்த வலியை தாண்டின ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை நாம எதையோ சாதிச்சிட்டோங்கிற உணர்வை நமக்கு கொடுக்குது. கடினமான உடற்பயிற்சி தான் பண்ணணும்னு இல்லை. எளிமையான உடற்பயிற்சியோ இல்லைன்னா பிரிஸ்கான ஒரு நடைப்பயிற்சியோ கூட போதுமானது. நம்பர் 3, கண்டெம்ப்ளேட் யோர் சேஜ். இந்த ஸ்டெப்க்கு நமக்கு பிடிச்சமான இல்லைனா இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு நாம் வியந்து பார்க்குற ஒருத்தரை நமக்கு ரோல் மாடலாக செட் பண்ணிக்கணும். நம்ம கூட இருக்கவங்கன்னு இல்லை, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்தவங்களா கூட இருக்கலாம். நாம் வாழ்க்கையில் எதிர்கொள்கிற பலவிதமான சூழ்நிலைகளை அந்த ரோல் மாடல் சந்திச்சிருந்தா அவங்க எப்படி நடந்துப்பாங்க, எந்த மாதிரி பேசியிருப்பாங்க, அவங்களோட என்ன ஓட்டம், அதாவது தாட் ப்ராசஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மார்க்கஸ் அரேலியஸோட ரோல் மாடலா சாக்ரட்டிஸ், ஜெனோ போன்ற மாமனிதர்கள் இருந்தாங்க. தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி மார்க்கஸ் அரேலியஸ் அவர் சந்திச்ச கடினமான சூழல்கள்ல சாக்ரட்டிஸோ ஜெனோவோ இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாருன்னு யோசிச்சு பார்ப்பாராம். இது மூலமா அவங்க கிட்ட என்ன குணங்கள்லாம் இவருக்கு பிடிச்சிருந்துச்சோ அதையெல்லாம் இவராலையும் வளர்த்துக்க முடிஞ்சதுன்னு சொல்றாரு. நாமளும் தினமும் இதை பண்ணும்போது நாம எப்படியெல்லாம் இருக்கணும்னு விருப்பப்படுறோமோ அந்த மாதிரி ஆக முடியும். நம்பர் 4, சூஸ் அ ஹையர் பெர்ஸ்பெக்டிவ். நாம நம்ம கிட்ட இருந்து தள்ளி ஒரு 3வது மனுஷனோட பார்வையிலிருந்து பார்க்கணும்.
வாழ்க்கையில் பல நேரங்கள் உணர்ச்சி வசம், அதாவது எமோஷ்னலாக எல்லாத்தையும் கையாளும் போது பல தவறான முடிவுகளை தான் எடுக்க முடியுது. ஆனால் இந்த எமோஷன்ஸை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு வேற ஒரு பார்வை தேவைப்படுது. ஒரு மேப்பை ஜூம் அவுட் பண்ணி இன்னும் மேலிருந்து ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு பார்வை, வீடியோ கேமில் பார்க்குற மாதிரின்னு வச்சுக்கலாம். நம்மளை சின்ன ரூமில் 4 செவத்துக்குள்ளே வாழற ஆளாக பார்க்காம ஜூம் அவுட் பண்ணி இந்த தெருவை தாண்டி, இந்த ஊரை தாண்டி, இந்த நாட்டை தாண்டி, இந்த உலகத்தை தாண்டி, இன்னும் இந்த பிரபஞ்சம் வரைக்கும் இல்லை அதை விட மேலே இருந்தோ பார்க்கும்போது நாம் யாரு, எங்கே இருக்கோம், நம்ம எவ்வளோ சின்ன மனுஷன், நம்ம பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப நெக்லிஜிபிள், அதாவது கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு புரிஞ்சுக்க வைக்குது. அதே மாதிரி நம்மளையே நாம் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரியோ இல்லை ஒரு 3வது மனுஷனோட பார்வையில் பார்க்கும்போது பல பெர்ஸ்பெக்டிவ்ல, அதாவது பல கோணங்களில் நம்மளை நாம் பார்த்துக்க முடியும். இது அந்த இரவோட அமானுஷ்யமான பயங்களுக்கும் நம்ம மனசில் ஏற்படுற பலவிதமான குழப்பங்களுக்கும் விடையாக இருந்து ஆங்ஸைட்டியை, மன அழுத்தத்தை, டிப்ரெஷனை போக்குது. இதை செல்ஃப் கேர்னு சொல்லலைன்னா வேற எதை சொல்ல முடியும்? நம்பர் 5, ரிவ்யூ யுவர் டே. அந்த நாள் முழுக்க என்னெல்லாம் சரியா செஞ்சோம், என்னெல்லாம் தவறா செஞ்சோன்னு நம்மளை நாம சரி பார்த்துக்கிறது. மார்க்கஸ் அரேலியஸோட காலை ரகசியங்கள்ல அந்த நாளை எதிர்கொள்ள எப்படியெல்லாம் தயாராகணும்னு நம்ம சேனலில் வந்த 6 மார்னிங் சீக்ரெட்ஸ் ஆஃப் மார்க்கஸ் அரேலியஸ்ங்கிற வீடியோவில் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படி காலையில் தயாரான மாதிரி தான் அந்த நாள் முழுக்க நடந்துக்கிட்டோமான்னு பார்க்கணும். தவறை எல்லாம் மட்டும் சுட்டி காட்டி நம்ம மேலே நாமளே குறை சொல்லணுங்கிறதுக்காக மட்டும் இதை பண்ணலை. நம்ம நல்லா பண்ண விஷயங்களுக்காகவும் நம்மளை தட்டி கொடுத்து பாராட்டி அப்ரிஷியேட் பண்ணிக்கிறதுக்கும் நேரம் ஒதுக்கணும். இதுதான் நம்மளை இன்னும் வேகமாக ஓட வைக்குது. நாம் செட் பண்ண குறிக்கோளை, கோலை அடைய இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு, நாம் எங்கே நிற்கிறோம்னு தினமும் ரிவ்யூ பண்ணுறது வெற்றி அடையிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக ஸ்டாய்க் மக்கள் பார்க்குறாங்க. நம்பர் 6, ஸ்பெண்டிங் டைம் வித் ஃபேமிலி. மார்க்கஸ் அரேலியஸ்க்கு சின்ன வயசுலேயே அவரோட திறமையினால பேரரசருக்கு நிகரான பதவியை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து பேரரசர் ஆயிட்டாரு. அவருக்கு அரசாங்க வேலைகளும் போர் பயிற்சிகளும் செய்ய வேண்டியது அதிகமாக இருந்தா கூட குடும்பத்தோட மாலை நேரங்களில் கண்டிப்பா நேரத்தை செலவிடுவாராம். இது அவரோட ஃபேமிலியில ஸ்ட்ராங்கான பாண்டை கட்டி அமைக்கிறதுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்ஸை பில்ட் பண்றதுக்கும் உதவிச்சு. நாம அவ்வளோ பெரிய பேரரசரா இல்லைனாலும் நம்ம வாழ்றதும் ஒரு பிஸியான வாழ்க்கை தான். அதனால வேலையை மட்டுமே முக்கியமா நினைக்காம ஃபேமிலியோடவும் நேரம் செலவிடணும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சாதான் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். வாழ்க்கையில வெல்த்தை பில்ட் பண்ற அதே நேரத்துல ரிலேஷன்ஷிப்ஸையும் பில்ட் பண்ணணும். அதுதான் லாங் ரன்ல, அதாவது பிற்காலத்துல சக்சஸை கொடுக்கும். நம்பர் 7, ஜேர்னலிங். ஜேர்னலிங் பண்றது பெரிய விஷயம் இல்லை. ஜேர்னலிங் அப்படிங்கிறது நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கிற எண்ணங்களுக்கு எழுத்து மூலமா ஒரு வடிவம் கொடுக்கறது. நல்லா தூங்கிட்டா நம்ம பாடி ரெஃப்ரெஷ் ஆகிடும்னு நினைக்கிறது தப்பு. ஏன்னா நமக்குள்ள ஓடுற பல எண்ணங்களை எங்கேயும் இறக்கி வைக்காம தூங்கும்போது மறுநாள் காலையிலையும் அதே குழப்பங்களோடையும் அதே எண்ண ஓட்டங்களோடையும் தான் எந்திரிக்கிறோம். மார்க்கஸ் அரேலியஸ் நன்றி உணர்வு பத்தி மெடிடேஷன்ஸ்ங்கிற புக்ல எழுதியிருக்கிறத பத்தி நாம ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்த காணொலியில பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. மார்க்கஸ் அரேலியஸ் ஒரு நாள்ல நமக்கு நடந்த ஏதாவது 3 நல்ல விஷயங்களை பத்தி எழுத சொல்லியிருக்காரு. அது ஒரு குழந்தை நம்மளை பார்த்து சிரிச்சதா இருக்கலாம், யாராவது கனிவா நம்ம கிட்ட பேசினதா இருக்கலாம், இல்லனா எவ்வளோ சின்ன விஷயமா கூட இருக்கலாம். இதுக்கு பேரு தான் கிராட்டிடியூட் ஜேர்னலிங். இது நம்ம கிட்ட இல்லாத விஷயங்களையே பெருசா நம்ம மூளை எடுத்து காட்டிக்கிட்டு இருக்க நேரத்துல நாமளே முன் வந்து சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லும்போது மன அமைதியை 1000 மடங்கு அதிகமாக்குது. இது மட்டும் இல்ல, அடுத்த நாள் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை டு டூ லிஸ்ட், அதாவது ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி வைக்கிறது, அந்த நாள்ல நடந்த விஷயங்கள், சந்திச்ச அனுபவங்கள், வேற என்னென்ன எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கலாம். அதே மாதிரி கெட்ட விஷயங்களை, மறக்க நினைக்கிற விஷயங்களை ஒரு பேப்பர்ல எழுதி அதை நம்ம கையாலேயே கிழிச்சு போட்டாலோ இல்ல எரிச்சாலோ நம்ம மூளை அதை ஈஸியா மறக்குது. இந்த ட்ரிக்கை கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. இது நியூராலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ற ஒரு ட்ரிக். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சரி, மார்க்கஸ் அரேலியஸ் ஸ்ட்ரிக்டா தினமும் இரவுல கடைபிடிக்கிற இந்த 7 சீக்ரெட்ஸையும்
நீங்கள் 21 நாட்கள் தொடர்ந்து கடைபிடிச்சு பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவையும் உங்கள் மனசுக்கும் உடலுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுத்து உங்களை ஒரு புது ஸ்மார்ட்டான மனுஷனாக மாற்றும். அதாவது நீங்கள் உங்களோட பெட்டர் வெர்ஷனாக மாறுவீங்க. இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி காணொளிகள் மாற்றங்களை கொண்டு வரும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரிமெம்பர், காலம் மாறலாம், ஆனால் ஞானம் நிலைத்திருக்கும். இதுதான் டைம்லெஸ் விஸ்டம். நன்றி.